அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல் பையனாக இருக்கப்போ, அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் இதெல்லாம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ராஜெக்ட்னா ரொம்ப லெஜெண்டாலாம் சொல்ல, பேசிக்காக வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸிபிஷன் போனாலும் பெஞ்சில் முதல்ல அதுதான் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் லைனாக வருவோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சென்சார் இருக்கும். அதாவது எல்டிஆர் சென்சார்னு சொல்லுவாங்க. எல்டிஆர்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் சென்சார் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வாங்கி அப்புறம் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டர் வாங்கணும், ரிலே வாங்கணும், அதுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் அது இதுன்னு வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சால்டரிங் பண்ணி அதை வந்து ஃபைனல் ப்ராஜெக்டாக கொண்டாடுறது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சால்டரிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா கை காலில் அதை சுட்டுக்குவீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ அதை சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டினோ போர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஸ்பெரி ஆர்டினோ போர்டுலாம் சொல்லுவாங்க. அந்த போர்டில் வந்து அந்த சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கும் அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்டிஆர் சென்சாருக்குன்னு ஒரு போர்டு கொடுத்துட்டாங்க. அதாவது அதோட மாடியூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேக்கு தனியாக வந்து ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே செட்டாக கொண்டாண்டாங்க. அதாவது ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா எல்டிஆர் சென்சார் இருக்கும், அதோட 5 வோல்ட் ரிலே இருக்கும். இந்த ஃபுல் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 5 வோல்ட்லேயே ரன் ஆகும். நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கணும் பார்த்தீங்களா அந்த ரிலேக்கு, அதாவது இன்புட் அவுட்புட் எடுப்பீங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 240 வோல்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த 10A அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஓகே, இதுதான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சர்க்யூட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணவே கண்டிப்பாக நமக்கு ஒரு 400லேருந்து 500 ரூபாய் செலவு வைக்கும். அது கம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியே நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ அது செஞ்சோம்னா நம்மளால் ஏதாவது கற்றுக்கலாம், இதில் வந்து எல்லாமே அவனே கொடுத்துட்றானே, நீங்கள் நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்ம ஏதாவது கற்றுக்கணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம் வேஸ்ட் இல்லாமல் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எடுத்தாச்சு. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து போர்டே இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அமேசான் பாக்ஸும் பண்ணுவாங்க. இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல போனால், ஃபஸ்ட்டு வந்து ஷிப்பிங் சொல்லிடுறேன், எங்கே வந்து ஷிப் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே, தெரிஞ்ச ஒரு இடம் தான். அதாவது MS தோனி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கேப்டன்ஷிப் பண்ணார். அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த பொருள் நமக்கு வந்திருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருள் நமக்கே வரணும், அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்டர்பிரனர் அந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நான் வந்து ப்ராடக்ட்டை வாங்கி பண்ணுறப்போ உங்கள் பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க இதுக்குள்ளே அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே டன், இப்போ வந்து பிளேடையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்பில் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வீட்டிலேருந்தே தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்பெனின்னு சொல்ல முடியாது, வீட்டிலேருந்தே கூட பேக் பண்ணி அனுப்பலாம். வேறு பார்த்தீங்கன்னா சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே டன், எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தே ஆகணும். சூப்பராக இருக்குது. எல்லாம் என்ன தான் குட்டியாக கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை வந்து அந்த சவுண்டு வரும்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் சர்க்யூட்டு. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த சைஸ் தான். இது வந்து என்ன பண்ணும், ஓ மை காட், ஒரு கம்பி டேமேஜ் ஆயிருக்கு. அது வந்து அவங்க கொடுக்குறப்பே டேமேஜ் ஆகல, இவங்க ஷிப்பிங் பண்ணி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து மேபி ஏதாவது வெயிட் உள்ள பொருளை வந்து இது மேலே வைக்கிறப்ப இது அந்த கம்பி மட்டும் கரெக்டாக பெண்ட் ஆகும், நம்ம அது நிமித்திக்கலாம், சின்ன மேட்ரு தான். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, வா சூப்பராக இருக்குது சர்க்யூட்டு. பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரிலே இருக்குது, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்சாரு, அப்புறம் ரெட் லைட்டு க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து இங்கே இந்த கம்பி கொடுத்துருக்காங்க. இது வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கம்பி. இதை வந்து நேர்படுத்திடலாம், பிரச்சனையே கிடையாது. கை வலிக்குது, அதுக்கு ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு நிமித்தோம்னா நேரம் ஆயிரும். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன விஷயம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யறப்ப சிம்பிளாக செய்வோம். அதாவது வந்து வெளிச்சம் பட்டா ஆஃப் ஆகிடும், சரிங்களா, அதுதான் நம்ம செய்யக்கூடியது. ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் வச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் வந்தால் ஆஃப் ஆகணும், அதாவது லைட்டாக பிரைட்டாக அடிக்குது அதுக்கே ஆஃப் ஆகிடும் நம்ம செய்கிறதெல்லாம். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோ வெளிச்சம் வந்தால் மட்டும் ஆஃப் ஆகிறதுக்கு. இந்த போர்டை வச்சு நீ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு லைட் இருக்குன்னு வைங்க, அந்த ஒரு லைட்டு இல்லைனா ஒரு ஸ்ட்ரீட்
லைட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆன் பண்ணுறதுக்கும் லேட் பண்ணுவாங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 PM வரைக்கும் 10 AM வரைக்கும் ஆன்லேயே இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுனா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்காக எப்போ சன்சைன் குறையுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி மறுபடியும் காலையில் எப்போ சூரிய உதயம் வருதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஓகே, இந்த சர்க்கியூட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் என்னென்ன உள்ளே யூஸ் பண்ணியிருக்க காம்பவுண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா LDR சென்சார்னு சொல்லுவாங்க. இது க்ரீன் லைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரிலே ஆன் ஆனால் இந்த க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ரெட் லைட் எதுக்குன்னா, இந்த போர்டுக்கு நீங்கள் பவர் அப் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த சர்க்கியூட் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் உள்ள வந்து ஒரு ஐசி இருக்குது. இது வந்து டிரான்சிஸ்டராக ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து அவுட்புட்டுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. NC NO COM அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிறது கம்யூனிகேஷன் போர்ட். அதாவது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்களா, அதை வந்து சென்டரில் கொடுக்கணும். NO அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி ஓப்பன்னா இந்த ரிலே, அதாவது இந்த ரிலேவை பவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா NC அப்படின்னா நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது க்ளோஸில் தான் இருக்கும் ரிலே உள்ள. நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணணும்னா N1 இருக்கு பார்த்தீங்களா, நார்மலி ஓப்பன், அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எண்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இன்னொரு பாசிட்டிவ் எண்டை அவுட்புட்டில், அதாவது NOல தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதோட அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இதோட மேக்கிங் வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சர்க்யூட்டில் போடுவோம்ல, அந்த வீடியோ வந்து சூன் உங்களுக்கு வருது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.